பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் செந்திலுக்கு விஷயம் தெரிஞ்சு செந்தில் ரொம்பவே கோவத்தோட பழனியோட கடைக்கு வராங்க. கூடவே இருந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ண உனக்கெல்லாம் எப்படி தான் மனசு வந்ததோ, உன்னெல்லாம் தாய் மாமனுக்கு மேலேயே நினச்சிட்டு இருந்தோமே, நீ இவ்வளோ கேவலமாக நடந்திருக்க, இதுக்கு நீ பேசாமல் எங்களை சாவடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சக்திவேல் இருந்துட்டு அடுத்து நாங்கள் அதை தாண்டா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நானும் இவரும் பேசிகிட்டு இருக்கோம், நீ யார் என் நடுவில்னு சொல்லி நம்ம செந்தில் வந்து கேட்கவும், நீ யாரை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பயங்கர தகராறு ஆகுது. பழனி இருந்துட்டு என்னை துரோகின்னு சொன்னீங்களே, என் அக்கா வந்து எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சுல, என்னை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்களே, இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ, நான் திட்டம் போட்டதாண்டா உங்கள் அப்பா கிட்ட நான் வியாபாரமே கற்றுக்கிட்டேன், உங்கள் அப்பாவுக்கு எதிராக இந்த கடையை நான் வளர்த்து காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் முடிஞ்சா இந்த கடையை நடத்தி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சவால் விட்டு போகிறாங்க. அதுக்கடுத்ததான் இந்த பக்கம் கோமதி இருந்துட்டு காந்திமதி கிட்ட போய், இத்தனை வருஷமா என் தம்பி வளர்த்த தம்பியை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டீங்கல்ல, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, என் புருஷனுக்கு எதிராக கடையை திறந்து கொடுத்துருக்கீங்களா, அந்த கடை நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்ன என்ன, என் கொழுந்தனார் உங்ககிட்ட அடிமையாகவே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரை நாங்கள் யாரை அடிமையாக பார்க்க கிடையாது, நீங்கள் தான் திட்டம் போட்டு அவரை எங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு நம்ம வடிவா பார்த்து நீங்களாம் ஒரு பொம்பளையான்னு சொல்லி கேட்டுடுறாங்க. வடிவு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறாங்க. கோமதி இருந்துட்டு இனிமே நீங்க யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து காந்திமதி கோமதி பேசினதெல்லாம் கேட்டோன்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.